வணக்கம். ஓஷோ உலகம். மதம், ரிலிஜியன் அப்படின்ட்டுருக்குல, அது வந்து ஒரு மூடத்தனமானது அல்ல. ரிலிஜியன் அப்படின்னோடனே பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அது மூடத்தனமானது. மதத்தில் இருப்பவர்கள் அப்படின்னாலே மத நம்பிக்கை என்பதே மூடத்தனமானது அப்படின்றதில் ஓஷோ என்ன சொல்கிறாங்கன்னா, மதம்ன்றது மூடத்தனம்லாம் கிடையாது. மதம் என்பதும் அறிவியலை போல, விஞ்ஞானத்தை போல. அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் நம்ம எப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் மதம் ஆல்சோ ரிலிஜியன் இஸ் ஆல்சோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் விஞ்ஞானம் அறிவியல் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, இப்போ பல பொருள்களை கண்டுபிடிக்கிறாங்க, பல புது கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது. அந்த புது கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது அப்படின்னு வரும்போது அந்த புது கண்டுபிடிப்புகளை வந்து நிரூபிப்பதற்காக விஞ்ஞானிகள், ஆராய்ச்சி அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் வச்சு பார்த்து அதை வந்து அப்படியே கண்டுபிடிச்சி பல உண்மைகள்லாம் உலகத்திற்கு காட்டி எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை அப்படின்றாங்கள, அந்த சோதனை செய்து பார்ப்பது அப்படின்றல எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சோதனை செய்து பார்த்து தான் கண்டுபிடிச்சி பல வியக்கத்தக்க அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகிற்கு ஆராய்ச்சி அறிஞர்கள், விஞ்ஞானிகள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி தான் ரிலிஜியனும் மதமும் கிட்டத்தட்ட அப்படி ஆராய்ச்சி செய்வதை போலத்தான். நீங்கள் வந்து எப்படி ஒரு சோதனை கூடத்திற்குள் லேபரட்டரி அப்படின்றோம்ல, அதுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம பல அறிவியல் உண்மைகளை நாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்களோ, அதே போல் மதம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியன் இருக்கு இல்லையா, அதுலேயும் பல விஷயங்களை உள்ளே சென்று ஆழமாக பயணித்து உங்களை நீங்களே உள்ளே செலுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும். பல புதிய அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றது தான். அதனால் ரிலிஜியன்றது அப்படியே இருக்கக்கூடிய சடங்குகள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதுதான் ரிலிஜியன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, விஞ்ஞானத்தை விட அறிவியலை விட மதம் ரிலிஜியன் இருக்குல்ல, அது வந்து வெரி அட்வான்ஸ்டு, மிக உயர்ந்தது, மிக மதிப்புள்ளது, மிக மரியாதைக்குரியது, அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையில் உள்ளது. ரிலிஜியன் இஸ் ஹையர் தென் சயின்ஸ், ஹையர் லெவல் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு மிக உயர்ந்தது. அப்போ அறிவியலை விட மிக உயர்ந்தது அப்படின்றது அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்குறீங்க. மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஆராய்ச்சி செய்வதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் கூட பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இலையை வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சுக்கிட்டு அந்த இலையில் ஓடக்கூடிய அந்த நரம்புகள், வெயின்ஸுன்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்படியே மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் எப்படி மைக்ரோஸ்கோப்பில் அந்த இலையில் ஓடக்கூடிய நரம்புகளை எப்படி பார்க்கிறீர்களோ அதேமாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதை பார்க்க முடியும். அதனால் கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாதன்ற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. மைக்ரோஸ்கோப்பை வச்சு கூட நீங்கள் வந்து விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மேட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள். கண்ணுக்கு தெரியாத உயிரினத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத உயிரினம் தெரியுதுல்ல. அமீபாவெல்லாம் எப்படி தெரியுது? அமீபாவெல்லாம் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது தானே அமீபாலாம் தெரியுது. செல்லுலார் அனிமல்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஏன் அந்த காலத்தில் செல்லுலார் அனிமல்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிங்க? கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ மைக்ரோஸ்கோப்போ ஏதாவது ஒரு நுண்ணிய கருவியை வைத்து அதை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதான் உண்மை. ரிலிஜியனில் அப்படி கிடையாது. மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, நீங்கள் உணர மட்டுமே முடியும். நீங்கள் மட்டுமே உணர முடியும். நீங்களே உணரலை அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க எப்படி உணர முடியும்? செல்ஃப் ரியலைசேஷன், அது எல்லாமே அவங்கவுங்களே உணர்ந்தது தான். நீங்கள் உணர்ந்ததை மற்றவனுக்கு சொல்ல மட்டும்தான் முடியும். அந்த உணர்வை நீங்கள் மற்றவனுக்கு காட்ட முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதுதான் ரிலிஜியன், அதுதான் மதம், அதுதான் சமயம். அதனால தான் அந்த மதம் என்பது, சமயம் என்பது அறிவியலை விட மிக உயர்ந்த நிலையில் இருப்பது அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் மெடிடேஷன் அப்படின்ற தியானம் அப்படின்ல, தியானத்துக்குள்ளே போய் நீங்கள் தனியாக உட்காந்து தியானத்தில் ஈடுபட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உள்ளே நுழைந்து அந்த புதிய உலகத்திற்குள் பயணித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அனுபவம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த உள்ள நுழைஞ்ச பிறகு தான் அதனால் நீங்கள் என்ன புதிதாக அடைந்திருக்கிறீர்கள், புதிய அனுபவம் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, புதிதாக என்ன பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இதற்கு முன்பு உங்களிடம் இல்லாத மகத்தான சக்தி எது உங்களுக்குள் நுழைந்திருக்கிறது, எது உங்கள் கைக்கு வந்திருக்கிறது, எது உங்களுடைய மூளைக்குள்ளும் உங்கள் மனதிற்குள்ளும் உள்ளே நுழைந்திருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கு முன்போ இல்லாட்டி சமய செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்போ இருந்த
மனிதர் அல்ல இப்போது இருக்கக்கூடிய நீங்கள். அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர் வேறு, இப்போ இருக்கக்கூடிய மனிதர் வேறு. நீங்கள் தியானத்துக்குள்ளே ஈடுபட்டு அப்படியே சமய செயல்களில் ஈடுபட்டு சமயம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் இரண்டர கலந்து நுழைந்து அப்படின்னு வந்த பிறகு உங்களுக்குள் நீங்கள் நினைத்து பார்க்க முடிய மகத்தான மாறுதல்கள், வேறுபாடுகள், மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டாகி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பக்குவம் இல்லாத மனிதனாக இருந்திருப்பீர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஆழம் இல்லாத மனிதனாக இருந்திருப்பீர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு புதிய தரிசனங்களை உணராத, கேட்டிராத, பார்த்திராத மனிதர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அப்படி அல்ல. இந்த உயர்ந்த நிலைக்குள் நுழைந்த பிறகு நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதனாக மாறியிருப்பீர்கள் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் அறிவியலுக்கும் மதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அறிவியலில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், நீங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் பரிசோதனை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் சோதித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் பார்க்கலாம், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் எல்லாருமே பார்க்கலாம். கண் முன்னாடி கண்களால் பார்க்க முடியும். ஆனால் மதத்தில் நுழைந்து, மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள் நுழைந்து, மத அனுபவங்களுக்குள் நுழைந்து, தியானத்தில் ஈடுபட்டு, அப்படிப்பட்ட காரியங்களில் எப்போ நீங்கள் ஈடுபட்டு உள்ளே நுழைஞ்சு போகிறீங்களோ அதை யாராலும் பார்க்க முடியாது. உங்களால் மட்டுமே பார்க்க முடியும், உங்களால் மட்டுமே உணர முடியும் அப்படின்றது தான். அதை நீங்கள் அதிகபட்சம் நான் முன்னாடி இருந்ததை விட ஒரு மாறுபட்ட நிலையை நான் அடைஞ்சிட்டேன், நான் இப்போ ஒரு வித்தியாசமான மனிதனாக உணர்கிறேன், என் மனசு முதல்ல முரட்டுத்தனமாக இருந்துச்சு, கரடு முரடாக இருந்துச்சு, இப்போ என் மனசு அப்படியே ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்குது, ஒரு மென்மையான மலரை போல் இருக்குது, நான் என் உடம்பே காற்றுல மிதக்கிறது மாதிரி இருக்குது, வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ரொம்ப எந்த விதமான சுமையும் இல்லாத சரீரத்தை நான் வைத்திருப்பதைப் போல இப்போது உணர்கிறேன், என் மனமும் மிகவும் மென்மையாகிவிட்டது, நான் மிகவும் எளிய மனிதனாக நான் இப்போது உணர்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் வாயில் மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அந்த நிலை என்ன, அந்த நிலையின் மகத்துவம் என்ன, அந்த நிலையின் மதிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்கள்ல, அவங்கவுங்க தாங்களே ஈடுபட்டால் மட்டுமே உணர முடியும். அப்போ இதன் மூலம் ஓஷோ சொல்கிறது என்னென்னா, அந்த ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அறிவியலை போல ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அறிவியலை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகத்தான ஒரு விஷயம் ரிலிஜியன், மதம் அப்படின்றது ஓஷோ சொல்கிறாரு. அது உண்மைதான் அப்படின்றத இப்போ நான் சொன்னதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க.